இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த போலீஸ்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லனா அப்புறம் என் கண்ணெல்லாம் கலங்குது. உண்மையை சொல்லு. கேட்டுட்டே இருக்கேன், ஒன்னும் பேசாம நின்னுட்டு இருக்க. ஐயோ ஐயோ என்னங்க, சித்ராவை அடிக்காதீங்க. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. சித்ராவை அன்னைக்கு கோவிலுக்கு கூட்டிட்டு போனது நான் தான். ஐயோ ஒழுங்கா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கதிர் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தப்போ நாங்க அவனை அசிங்கப்படுத்தினதுல அவன் எங்க மேல கோபமாகி பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தான். கருணா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்போ கதிரும் அவனுடைய ஆளுங்களும் கருணாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ கால் பண்ணி, உன் புருஷன் உனக்கு உயிரோட வேணும்னா நீ தானே எனக்கு அமையிருந்த கல்யாண வழக்கை அடியோட அழிச்ச. இப்ப உன் கையாலே சித்ராவைய முன்னாடி கூட்டிட்டு வந்து ஒப்படைக்கணும். அதுக்கு தான் உன் புருஷனை கடத்தி வச்சிருக்கேன். நீயே தான் சித்ராவைய முன்னாடி கூட்டி வந்து நிறுத்தணும். உன் முன்னாடி வச்சு அவ கழுத்துல நான் தாலி கட்டணும். அப்பதானே நாங்க நீ சித்ராவை நான் சொல்ற கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி கூட்டிட்டு வரலன்னா உன் புருஷனை உன் கண்ணு முன்னாடியே கொன்னுருவன்னு சொல்லி மிரட்டினான். அப்புறம் அதான் அவன் அப்படி மிரட்டினதும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சிவா சார் கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்போ அவர்தான் கதிரை கோவிலுக்கு வர வச்சு அவனை பிடிக்கலாம், அதுக்கு சித்ராவை கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. அதனாலதான் நான் சித்ராவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன். இதுல சித்ரா மேல எந்த தப்பும் இல்ல. அப்போ புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஏன் பொண்ண பலிகாடாக்குவியா? போன இடத்துல சித்ராக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருவேன்? நான் இருக்கிறப்போ சித்ராவை எந்த ஆபத்தும் நெருங்க விட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் கூட்டிட்டு போனேன். என்கிட்ட கேட்காம என் பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறதுக்கு உனக்கு யார் இந்த வீட்டுல அதிகாரம் கொடுத்தது?